இருந்தது. சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து காமெடி சீன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. சோஷியல் அவேர்னஸ் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு சாங்ஸ்லாம் நல்லா இருந்தது. என்ன சொல்ல வராங்கன்னா இஎம்ஐ பற்றி சொல்ல வராங்க. இஎம்ஐனால நம்ம ஃபேமிலியில் இன்டைரக்டாக என்னெல்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத சொன்னாங்க. இல்லை போர் அடிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. நல்லா போகுது, விறுவிறுப்பாக போகுது. அண்ட் ஃபேமிலியோட நல்லா வந்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் காமெடியும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. குறை நிறை அந்த மாதிரி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நல்லா இருக்குது, வந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. எல்லாம் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். நல்லாயிருக்கு. எல்லா சீனுமே நல்லாயிருக்கு. எல்லாம் நல்லா ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். நல்லாயிருக்கு. இஎம்ஐலேருந்து எல்லாமே கொஞ்சம் தவிர்க்கணும். நிறையா எல்லாம் இந்த மாதிரி தற்கொலை ஆகிடுது. எல்லாம் நிறையாவே பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, அதனால் கொஞ்சம் எல்லாருமே இஎம்ஐ குறைச்சி வாழணுன்றதாக ஒரு படமாக எடுத்திருக்காங்க. நல்லாயிருக்கு. நல்லா இருக்குது சார். என்னோட பிள்ளை தான் அது. நல்லா இருக்குது. எனக்கு ஹீரோ பிடிச்சிக்குது, ஹீரோயினி பிடிச்சிக்குது, எல்லாமே பிடிச்சிக்குது. எல்லாமே நல்லா தான் இருக்குது. குடும்ப சூப்பராக இருக்குது சார். படமெல்லாம் இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி படம் சார். அருமையாக இருக்குது. அதில் லாஸ்ட்டு இந்த இஎம்ஐனால அளவுக்கு அதிகமாக நம்ம பணம் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி இஎம்ஐ எடுக்கணும். ஆனால் அளவுக்கு அதிகமாக வருமானம் கம்மியாக வாங்கிட்டு இஎம்ஐ அதிகமாக போட்டு அதனுடைய கஷ்டங்கள், அந்த அவஸ்தைப்படுறது, அந்த கஷ்டம் இந்த ஜென்ரேஷனில் என்ன நடக்குதோ அதை நேச்சுரலாக எடுத்திருக்காங்க சார். கடைசி இடத்துல ஒரு கிளைமேட்ஸ் மாதிரி சூப்பராக வச்சுருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டலுடைய ஹைவே ஆக்சிடென்ட் இதுவரையிலும் யாருக்கும் தெரியாது. அது வந்து இந்த படம் மூலிமா தெரியப்படுத்தியிருக்காங்க. இந்த ஹெல்மெட் போட்டு போகிறதுனால உயிர் சேதம் ஏற்படாது. ஒரு டாக்டருக்கே நடந்திருக்காது. கடைசி வந்து அந்த டாக்டர் இது பண்ணதுனால அந்த ஹெல்மெட்டுக்கு சம்பவம் சூப்பராக இருக்க படம். ஃபேமிலியோட அழகாக வந்து பார்க்கலாம் சார். விஎம்ஏ வாங்கலாம் சார், தப்பு இல்லை. அளவுக்கு அதிகமாக வாங்கக்கூடாது சார். நம்மளுடைய எவ்வளோ வருமானம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இஎம்ஐ வாங்கணும். அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு இதனால் பாதிக்கப்படுறது நண்பர்களும் கூட இருக்கிறவங்க தான். கேரண்டி கையெழுத்து போட்டு அவங்களும் போயிடுறாங்க. கடைசியில் எல்லாம் ஹீரோவும் போயிடுறாரு. கடைசியில் எல்லாமே இந்த இஎம்ஐனுடைய பிரச்சனை வந்து சால்வ் ஆகுது. நல்லா இருக்குது சார். தெளிவாக இருக்குது படம். அருமையாக சூப்பராக செஞ்சுருக்காங்க சார். அப்புறம் காமெடியும் நல்லாயிருக்கு. ஹீரோ சூப்பராக நடிச்சிருக்கு. சாங்ஸ் பட்டையை கிளம்பிடு சார். 3 சாங்ஸும் சூப்பராக இருக்குது. அருமையாக ஃபேமிலியோட பார்க்கலாம் சார். ரொம்ப சூப்பராக இருக்குது. அவனுக்கு அந்த அஸ்கலஸ்க்கு பாட்டு தான் வந்து ரொம்ப ஃபேவரட்டான சாங் அவனுக்கு. ஸோ அதில் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாம ரொம்ப நார்மலாக எல்லாருடைய மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம். படத்தில் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ப்ளஸ் சாங்ஸும் வந்து சூப்பராக இருக்குது. மியூசிக்ஸு பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸு எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. ப்ளஸ் வந்து அதனுடைய லாஸ்ட்டில் வந்து எந்த இஎம்ஐ வாங்கலாம், அது எவ்வளோ லிமிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து கவர்மெண்ட்டோட ஸ்கீம் வந்து இன்னுயிர் காப்போம்ன்ற ஸ்கீமை பற்றி சூப்பராக அழகாக சொல்லியிருக்காங்க டைரக்டர். சூப்பராக இருக்குது. ஹீரோவோட முதல் படம் இது. ஸோ அந்த முதல் படம் மாதிரியே தெரியல. நல்லா அவருடைய ஃபுல் எஃபெக்ட் கொடுத்துருக்காரு. ப்ளஸ் ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. மியூசிக்ஸ் வந்து சுந்தர் பிச்சை பண்ணியிருக்காரு. ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். படம் நல்லா இருக்கும் சார். இஎம்ஐயில் நம்ம எவ்வளோ பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறோன்னு அது க்ளீனாக சொல்லியிருக்காங்க பிரதர். இல்லை நல்லா போகுது பிரதர். போரிங் எல்லாம் அதெல்லாம் எதுவும் இல்லை. நல்லா அதெல்லாம் போகுது. அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க பிரதர். காமெடி இருக்குது. பிளாக் பண்ணி அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா காமெடி பண்ண எங்கேயும் வரல. பார்த்த வரல எதுவும் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸு சோசியல் மெசேஜோடு முடிச்சிருக்காங்க. இஎம்ஐ வாங்குங்க, அளவுக்கு மீறி வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி என்டர்டைன் ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருந்தது. நல்ல மெசேஜ் பப்ளிக்கு. இப்போ இஎம்ஐலாம் வாங்கக்கூடாது. இப்போது இஎம்ஐ அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். இஎம்ஐ தயவு செஞ்சு சொல்கிறேன், இஎம்ஐ படத்தை வந்து பாருங்கள், சரிங்களா? இப்போ வந்து புஷ்பா மாதிரி படத்தை ஊ சொல்றியா மாமா ஊ சொல்றியா அந்த மாதிரி ஜொல்லு விடுற படத்தையும் ஒரு மசாலா படத்தையும் மட்டும் பார்த்துட்டு போகிறீங்களே. இஎம்ஐ இந்த படம் இன்றைக்கி சமூகத்தில் நடக்கிற விஷயங்களை அப்படியே தோல் உரிச்சு காட்டிருக்காரு. இந்த படத்தின் இயக்குனரும் நடிகருமாகிய கதாநாயகனுமாகிய சதாசிவம் அவர்கள் வந்திருக்கார். அவர் பார்த்தீங்களா, இங்கே கூட்டத்தில் நிற்கும்போது கூட இவர் ஒரு கதாநாயகன்னு தெரியல. அப்படி ஆமாம் எளிமையாக இருக்கார். அப்படி அந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமாக இன்னைக்கு ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஒரு மனிதன்
லோன் வாங்கிட்டு எப்படி லோன்னு லொங்கு போடுறான் அப்படின்ற விஷயத்த அந்த இஎம்ஐ படத்தில் காமிச்சிருங்க. உண்மையிலே பிரதர் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இவர் இந்த படத்தை நம்ம ஒரு மசாலா படமாக எடுத்து ஒரு பேன் இண்டியா படமாக எடுத்து நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை விட இன்றைக்கி பொதுமக்களுக்கு ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இன்றைக்கி இஎம்ஐ படத்தை எடுத்திருக்கீங்க. உண்மையிலேயே நீங்கள் வந்து என்னை விட வயதில் சின்னவராக தான் இருப்பீங்க. தள்ளிங்கப்பா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அது ரஜினி சார் படமாக இருந்தாலும் சரி, கமல் சார் படமாக இருந்தாலும் சரி, அவங்களோட படத்தில் ஆடியன்ஸுக்கு ரசிகர்களுக்கு ஒரு விருந்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் எடுப்பாங்க. சில படங்கள் வேணால் சமூகத்துக்கு கருத்து உள்ள படங்கள் வேணும்னு நினைப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த கதாநாயகனாக நடிச்சிருக்க, ஹீரோவாக நடிச்சிருக்க திரு சதாசிவம் அவர்கள் மக்களுக்கு கருத்து சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இஎம்ஐனால மக்கள் எப்படி சீரழிஞ்சு போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உண்மையிலேயே மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி சமூகத்திற்கு தேவையான கருத்துக்கள் வரணும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஹைவேல ஆக்சிடெண்ட் ஆகி போச்சுனாக்கா உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனீங்கன்னாக்கா கவர்மெண்ட்லேருந்து உதவித்தொகை, அந்த மருத்துவமனைக்கு தேவையான காப்பீடுகள் எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்கீங்க. சூப்பர். இந்த மாதிரி விஷயம். அது மட்டும் இல்லை, வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் போடணும். இப்படி தான் ஒரு 10 மசாலா படம் வருதுன்னா 5 கருத்து உள்ள படம் வருதுனாக்கா அதையும் நீங்கள் வந்து மக்கள் வந்து கொண்டு போய் சேர்க்கணும். அதே மாதிரி அரசாங்கத்துக்கும் ஒரு வேண்டுகோள், இந்த மாதிரி படங்களுக்கு நீங்கள் நிறையா தேட்டர் தரணும். புரியுதுங்களா? அதுவும் இல்லாமல் விதிவிலக்குகள் படத்தோட டிக்கெட் விலை இருக்குது இல்லையா, இது தயவு செஞ்சு தமிழக முதலமைச்சர் அவர்களே, துணை முதலமைச்சர் அவர்களே, இவங்கெல்லாம் இந்த மாதிரி இஎம்ஐ படத்திற்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியாக இந்த படத்தோட டிக்கெட் விலையெல்லாம் நீங்கள் குறைக்கணும். நீங்கள் குறைப்பீங்களா என்னன்னு தெரியல. ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், இந்த இஎம்ஐ படத்திற்கு என்னால் முடிஞ்ச உதவியாக இன்றைக்கி நான் சொல்கிறேன், கடவுள் மீது ஆணையாக சொல்கிறேன், என் தாயின் மீது ஆணையாக சொல்கிறேன், இஎம்ஐ படம் பார்த்துட்டு அந்த டிக்கெட்டை எனக்கு நீங்கள் அனுப்புங்க. பணத்தை நான் உங்களுக்கு திருப்பி தரேன். என்னோட நம்பர் 9566268172. சினிமாவுக்காக, இந்த மாதிரி நண்பர்களுக்காக இது நான் குரல் கொடுக்குறதா நான் சொல்கிறேன். நீங்கள் படம் பார்த்துட்டு அந்த டிக்கெட்டை எனக்கு அனுப்புனீங்கனாக்கா உங்களுக்கு டிக்கெட்டுக்கான பணத்தை நான் உங்களுக்கு திருப்பி தரேங்க. ஏன்னா நீங்கள் வந்து பெரிய நடிகர்களோட படத்தை 100 ரூபா டிக்கெட்டை 500 ரூபா கொடுத்து பார்ப்பீங்க, 200 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய் கொடுத்து பார்ப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி இஎம்ஐ மாதிரி படத்தை, சமுதாயத்துக்கு கருத்து உள்ள படத்தை பார்த்தாக்க இனிமேல் நீங்கள் கடன் வாங்கி லோன் எடுத்து லொங்கு படாமல் நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு, உங்களுடைய தாய் தந்தையை இழந்துடாமல், உங்களோட வீடுகளை இழந்துடாமல் இருக்கிறதுக்கு இந்த இஎம்ஐ மாதிரி படம் இன்னமும் மிகப்பெரிய அளவில் வரணும். சரிங்களா? அதற்காக என்னால் முடிஞ்ச சப்போர்ட் இது. புரியுதுங்களா? எப்படி கமல் சார் வந்து சம்பாதிச்ச பணத்தை எல்லாத்தையும் சினிமாக்காக செலவிட்டு இருக்காரு, அதே மாதிரி நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, நான் வாங்குற 5-10 இந்த மாதிரி இஎம்ஐ மாதிரி படத்துக்கு செலவழிச்சிட்டு போறையா, எனக்கு நீங்கள் செலவைக்க வேணாம். புரியுதுங்களா? இஎம்ஐ மாதிரி படத்தை பாருங்க, உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கும். எங்கடா அந்த மாலை இருங்கப்பா, இப்பதான் ஆரம்பிக்கிறேன். அதுக்குள்ள அவ்வளோதானா? யார் வந்தது? சூப்பர். இந்த மாதிரி படங்களுக்கு வாழ வைங்க. இந்த மாதிரி படங்களை வாழ வைங்க. இந்த படத்தில் பிளாக் பாண்டி நடிச்சிருக்கான், உங்கள் ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கான் பிளாக் பாண்டி. அந்த தம்பிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு நண்பனுக்காக உதவியாக இருக்கிற அந்த ஒரு நண்பன் ஒரு பிரச்சனைன்னு வரப்போ எப்படி லோன் போட்டனாக்க உனக்கு என்னென்ன லோன் போட்டு சூரிட்டி கையெழுத்து போட்டனா உனக்கு என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த பிளாக் பாண்டி நல்லா சூப்பராக நடிச்சிருக்கான். அதே மாதிரி ஒரு இடத்துல அவனோட காமெடி எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பிளாக் பாண்டியோட காதலி அவர்கிட்ட போய் உன் பேர் என்னன்னு கேட்பான். ஐஸு அப்படின்னா, ஐஸா, குச்சி ஐஸா, கோன் ஐஸா அப்படின்வான். அது தேட்டரே அப்படியே உருகுது. உண்மையிலேயே மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தோட மியூசிக் டைரக்டர் ஸ்ரீநாத் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த தம்பி, இன்னைக்கு நான் பொய்க்காக சொல்லலைங்க, இவர் பேர் மதன். இந்த தம்பிக்கு நான் தான் ஆட்டோ வாங்கி கொடுத்தேன். நிறையா வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த தம்பிக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்தது நான் தான், சூரிட்டி போட்டு கொடுத்தது நான் தான். இப்போது 2 நாளைக்கு முன்னாடி அவங்க வீட்டு திருவிழா அப்போது அவனோட கார் ஆட்டோவோட கண்ணாடி உடஞ்சிருச்சு. எனக்கு ஃபோன் பண்ணி 2000 ரூபா கேட்டான். நான் போய் சொல்ல கூகுள் பே கூட காட்டுறேன். நான் கேட்டேன், ஏன்டா நீ டெய்லியும் ஓட்டி சம்பாதிக்கிற, என்னடா ஆச்சு அப்படின்னா, இல்லைண்ணா அந்த லோன் போட்டு எடுத்த ஆட்டோ அது லோனுக்கே தானே போயிட்டுருக்கேன், இஎம்ஐக்கே தானே போயிட்டுருக்கேன். இது சத்தியம், நான் சும்மா போய் சொல்ல, நான் இது உண்மைதான். அது புரியுதுங்களா? உண்மையிலே ஐயா
தயவு செஞ்சு அதே மாதிரி நீங்கள் வந்து யாருக்கும் சூரிட்டிலாம் போடாதீங்க. அந்த விஷயம்லாம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க பிரதர், சூப்பராக பண்ணியிருக்கீங்க. சூரிட்டிலாம் யாருக்கும் போடாதீங்க சரிங்க. சூரிட்டி போட்டிங்கன்னா நீங்கள் நடுத்தருவுக்கு தான் வந்துடுவீங்க. முடிஞ்ச அளவுக்கு இஎம்ஐ இல்லாமல் வாழ பாருங்கள். இஎம்ஐ படத்தை பாருங்கள். நீங்கள் எப்படியெல்லாம் வாழணும், இஎம்ஐ படம் பார்த்தீங்கன்னா இனிமையாக எப்படி வாழணும், இஎம்ஐ படம் பார்த்தீங்கன்னா இழிச்சுக்கிட்டே எப்படி வாழணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த இஎம்ஐ படம் மூலமாக இயக்குனர் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்காங்க. படத்தை பாருங்கள், மறந்துடாதீங்க. இஎம்ஐ படத்தை பார்த்துட்டு அந்த டிக்கெட்டை எனக்கு அனுப்புங்க சரிங்களா, எனக்கு அனுப்புங்க. அதற்கான பணத்தை நான் உங்களுக்கு திருப்பி தரேன். 9566268172 மியூசிக் டேரக்டர் வந்திருக்காரா? வாங்க வாங்க. என்ன கொண்டா வச்சிருக்காரு? அண்டங்காக்கா கொண்டாக்காரே ரெண்டக 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 அச்சு வெள்ள கொண்டாக்காரே ரெண்டக ரெண்டக. வாங்க, நீங்க தான் மியூசிக் டேரக்டர். மியூசிக் நீங்க மியூசிக் டேரக்டரா? நீங்க கேமராமேனா? வாழ்த்துக்கள். படத்தை பாருங்க சார், சூப்பரா பண்ணிருக்கீங்க சார். கேமரா சூப்பர், வாழ்த்துக்கள். இப்போ இங்க யூடியூப்ல இருக்கிறவங்க கூட ஒரு விஷயத்த நான் சொல்றேன். யூடியூப்ல இருக்கிறவங்க கூட நிறைய பேர் இந்த கேமரா மைக்கு எல்லாமே இஎம்ஐ போட்டு தான் சில பேர் எடுத்திருப்பீங்க. ஏன்னா நீங்களாம் பெரிய பணக்காரங்களாம் இல்லை, எனக்கு தெரியும், புரியுதுங்களா? அதனால உங்களுடைய நன்மைக்காக தான் சொல்றேன். நீங்க கூட இந்த மாதிரி இஎம்ஐ மாதிரி படத்தை நீங்க வெளியில கொண்டு வரதுக்கு உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா. எப்பவுமே பொம்பளை பொண்ணுங்கள்ட்டே போய் மைக்கை நீட்டிட்டு இருக்காம இந்த மாதிரி ஆம்பளை பையன்ட்டையும் மைக்கை நீட்டி கருத்தை கேளுங்க. இஎம்ஐ மாதிரி படத்தை வாழ வைங்க. புரியுதுங்களா? புரியுதுங்களா? புரியுதா இல்லையா? வளர்ந்த தம்பி கார்த்திகை, புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? நன்றி. நான் பார்க்க வந்த படம் வந்து இஎம்ஐண்ணா. நான் வெள்ளிக்கிழமை வந்து எதுவும் பெரிய படம் எதுனா ரிலீஸ் ஆகுமான்னு பார்த்தேன். சரி, அடுத்த வாரம் அஜித் படம் ரிலீஸ் ஆகுனால இந்த வாரம் எந்த படமும் இல்லை. சரி, அப்படியே சுற்றி பார்த்தேன், வேறு எந்த படம் சொல்கிற மாதிரி இல்லை. இஎம்ஐன்னு ஒரு படத்துக்கு வந்தேன். படம் அருமையாக இருக்குது. நீங்கள் கேட்கலாம், அண்ணா அப்படி இருக்கா இப்படி இருக்கலான்னு கேட்பீங்க. லோ பட்ஜெட் படம், சிம்பிளாக கருத்துக்கு ஏற்ற மாதிரி படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. இஎம்ஐயால் எப்படி ஆகுது, ஜனங்க எப்படி வாங்குற ஒரு பொருளை வாங்கி இஎம்ஐயால் எப்படி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நான் 3ஆம் தேதி ஆனால் அந்த இஎம்ஐ கட்டுறது, இது மூலிமா தான் படத்தில் சொல்லியிருக்காங்க. இஎம்ஐலாம் யாரும் வாங்காதீங்க, பணம் இருந்தால் வாங்குங்க, இல்லை மாதிரி வாங்காதீங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம பிளாக் பாண்டியன் ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சு ஃபீல்டில் பார்க்குறோம், அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த ஆதித்யா டிவியில் நடிக்கிறவர் நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் டிவிக்கு தளபதி அவர் நடித்த படத்துலேருந்து இயக்குனர் பேரரசு ஐயாவும் நல்லா பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்குது. இஎம்ஐ வாங்க கஷ்டப்படாதீங்க. இதில் வந்து 21 வயசு 22 வயசு பசங்களாம் இப்போ கேடிஎம் பைக் வாங்குறாங்க, இது ஐஃபோன் வாங்குறாங்க. எனக்கு இவ்வளோ வாங்கணும்னு ஆசை தான். வாங்கிட்டு என்னால் காசு கொடுக்க முடியுமா, இஎம்ஐ கட்ட முடியுமா என்னன்னு தெரியாது. அதனால இந்த மாதிரி பசங்களாம் இஎம்ஐ வாங்கி ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டி இது இஎம்ஐ கட்டுறதுக்கோசமே உழைக்கிறாங்க. 24 மணி நேரமாக வண்டி ஓட்டி இந்த முதுகெலாம் அவங்களுக்கு ஃபால்ட் ஆகுது, தூக்கம் இல்லாமல் அந்த இது கஷ்டத்துலேயே அந்த வண்டி ஓட்டுறாங்க. அதனால் காசு இருந்தால் இஎம்ஐ வாங்குங்க, இல்லை வாங்காதீங்க. ஒரு ஃபேமிலினா இது ரன் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு யோசிங்க, இல்லை விட்டுருங்க. ஓகே, அதான் சொல்கிறேன். லோ பட்ஜெட் படம், ஸ்டோரி ஏற்ற மாதிரி படம் எப்படி எடுக்க முடியுமோ கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சூப்பர். தாராளமாக ஃபேமிலி பசங்க, பேச்சுலர் பசங்க எல்லாருமே வந்து பார்க்கலாம்.